ரதிய கடுப்படியில் அக்கா இன்றைக்கி உங்களுக்கு கத்திரிக்காய் சுக்கா பண்ண போகிறேன். எங்கள் வீட்டில் அடிக்கடி செய்வோம். எல்லா ரைஸ்க்கும் சூப்பராக இருக்கும், சாம்பாருக்கும் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி அக்கா இந்த பெரிய கத்திரிக்காயில் ஒரு கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன். அதுக்கு வந்து அப்போ ஃபஸ்ட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அக்கா அடுப்பில் ஒரு வடை சட்டி காய வச்சுருக்கிறேன். வெறும் வடை சட்டி தான் காய வச்சுருக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் மிளகு போட்டுருவோம், 1/4 ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூனு ஜீரகம், பெரிய ஸ்பூனுக்கு அரை ஸ்பூன் ஜீரகம், மிளகா வத்தல் 3 6 வத்தல், 3 6 7 வத்தல்ப்பா. அப்புறமா மல்லி வந்து 1 ஸ்பூன். இது எல்லாத்தையும் வெறும் வடை சட்டிலே வறுத்துக்கலாம். அவ்வளோதான், இந்த அளவு வறுத்தா போதும். பக்கத்தில் பாருங்கள், இதெல்லாம் எப்படி வறுபட்டுருக்கு பாருங்கள், போதும். அவ்வளோதான், ரொம்ப கருக விட்டுறாதீங்க, நம்மளுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. எதுக்குமே வறுக்கும் போது நம்ம கருக விட்டுட்டோம்னா டேஸ்ட்டே போயிடும். இப்போ எடுத்து அக்கா பிளேட்டுக்கு மாற்றிடும். இப்போ கருகாமல் எந்த அளவுக்கு வறுபட்டுருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நல்லா க்ளோஸ்அப்பில் தான் அக்கா காமிக்கிறேன், சூடு கையில் அள்ள முடியல. இது கொஞ்சம் அப்படியே ஆறட்டும். இப்போ ஆறிடுச்சு. அக்கா ஒரு மிக்ஸி ஜார் நல்லா ஈரம் இல்லாமல் எடுத்துக்கோங்க, அதில் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக இருக்குது, குழந்தைங்க சாப்பிடணும் அப்படின்னா அந்த மிளகு மட்டும் இருக்கட்டும். மிளகு வந்து குழந்தைங்களுக்கு நல்லது. இந்த மிளகா காஞ்ச மிளகாவில் ஒரு 2 3 குறைச்சிக்கோங்க. இதை கொஞ்சம் குறகுறப்பான தான் இப்போ சுற்றணும்பா. இப்போ இந்த அளவு குறகுறப்பாக சுற்றினோன்னே அக்கா சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன் ஒரு 20 போல், அதை போட்டு அதையும் ஒரு சுற்று தான் சுற்றணும். கொஞ்சம் குறகுறப்பாக சுற்றி எடுத்துக்கணும். இப்போ சின்ன வெங்காயம் போட்டு சுற்றியாச்சு. இந்த குறகுறப்பாக தான் இருக்குது பாருங்கள். நீங்கள் நம்மளுக்கு பெரிய வெங்காயம் போடலாம், இப்படி குறகுறப்பாக சுற்றிக்கணும். பெரிய வெங்காயம் போடலாம், ஆனால் டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும். அவ்வளோதான், உங்களுக்கு வேலைக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப அவசரமாக செய்யணும்னா பெரிய வெங்காயம் போட்டு செஞ்சிடலாம். இது ஓரமாக வச்சுருவோம். இப்போ கத்திரிக்காய் அக்கா நறுக்கி உப்பு கலந்த தண்ணியில் நம்ம போட்டுடலாம். இப்போ கத்திரிக்காய் நறுக்கி கல் உப்பு கொஞ்சமாக அள்ளி போட்டு அந்த தண்ணியில் போட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் கருத்து போகாமல் அப்படியே இருக்கும். இது கலரே நம்ம ஈரல் ஃப்ரை பண்ண மாதிரி இருக்கும். நம்ம அந்த சுக்கா செஞ்சால் கத்திரிக்காய் அந்த கலரில் சூப்பராக இருக்கும். இது நாம் தண்ணியில் போட்டேன். இப்போ அக்கா ஒரு வடை சட்டியில் ஒரு குழிக்கரண்டி ஆயில் விட்டுருக்குறேன். இது வந்து நேற்று காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ண ஆயில், அதான் என் கலர் அந்த கலரில் இருக்குது. இப்போ நம்ம அலசி வச்சு அந்த கத்திரிக்காய் போட்டோம். இப்போ கொஞ்சம் சால்ட்டு போட்டு வதக்குனா கத்திரிக்காய் சீக்கிரமாக வதங்கிடும். இந்த இதில் ஒரு 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேன் தூள் உப்பு. இது இன்றைக்கி அக்கா கல் உப்பு வீட்டில் தூள் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா அப்படி பரட்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம், எண்ணெயிலே பரட்டணும். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூளை போய் போட்டுருவேன், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ கத்திரிக்காய் கொஞ்சம் வதங்கி வந்துருச்சு, பாதி அளவு வெந்துருச்சு. நம்ம அந்த இடித்து வச்ச மசாலா போட்டுருவோம். எல்லாத்தையும் வலிச்சு போட்டு வரேன்க்கா. எல்லா மசாலும் போட்டாச்சு. ஆயில் போதும். நம்ம அந்த கத்திரிக்காய் வதக்கி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரமாக கத்திரிக்காய் வெந்துடும். இந்த மசாலும் நம்ம வெங்காயம் சின்ன வெங்காயம் மட்டும்தான் பச்சையாக போட்டிருக்கோம், மற்றது வறுத்துட்டோம். அதுவும் அந்த பச்சை வாசனை போடவும் நல்லா அப்படியே வதக்கி கொடுத்துட்டே இருக்கும். அதுதான் கத்திரிக்காய் சுக்கா ரெடி. நல்லா எண்ணெயை கக்கிருச்சு பாருங்கள். ஊற்றின எண்ணெயெல்லாம் இப்போ வெளியே வருது. உங்களுக்கு கத்திரிக்காய் வெந்திருக்குமான்னு பார்க்கும்போதே தெரியும். அப்படி இல்லைன்னா இப்படி கட் பண்ணி பார்த்துருங்க. இது பாருங்கள், இப்படி கட் பண்ணால் இந்த கட் ஆகுது பாருங்கள், பார்த்தீங்களா? பாதியாக வந்துருச்சு. அவ்வளோதான், கத்திரிக்காய் வெந்துருச்சு. ஈரல் மாதிரி இருக்குது பாருங்கப்பா. அப்படியே இந்த கத்திரிக்காய் அந்த கலருக்கும் அப்படி ஈரல் வந்து ஈரல் சுக்கா பண்ண மாதிரியே இருக்குது. மட்டன் சுக்கா ஈரல் சுக்கா மாதிரி ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்குது. இதை பண்ணி பாருங்கள். அக்காவுக்கு இப்போவே ரைஸு சாதம் சூடாக ரைஸை போட்டு இதை போட்டு பெரட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி தான் இருக்கும். ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க வேணான்னே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் பெரட்டி இப்போ ஓரமாக வச்சுட்டு கர்ட் ரைஸு, சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். அக்கா அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. கத்திரிக்காய் சுக்கா சர்வ் பண்ணுவோம். ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். இது செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்டில் சொல்லுங்கள். எல்லாம் நறுக்கி மசால் வறுத்து திரிச்ச 1 2 நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா 2 மினிட்டில் இந்த கத்திரிக்காய் வந்துடுதுப்பா. 2 நிமிஷம்தான். மூடி வச்சு கூட நீங்கள் வேக வச்சு படக்குன்னு செஞ்சுக்கலாம். யாராவது விருந்து வந்தாங்கன்னா இது என்னென்னு பாருங்கள், எவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் தெரியுமா? அப்படியே சுக்கா மாதிரி இருக்கும். மட்டன் சுக்கா, ஈரல் சுக்காலாம் அக்கா இப்படி தான் பண்ணுவேன். எங்கள் வீட்டில் கறி மசால் பட்ட ஸ்மெல் பிடிக்காது என் ஹஸ்பண்டுக்குலாம், அதனால் இப்படி பண்ணுவேன். ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்குது. இதே மாதிரி கத்திரிக்காய் சுக்கா பண்ணி கொடுத்து பார்த்துட்டு அக்கா கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ரதியா காடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக எல்லா வெரைட்டி ஆஃப் ரைஸுக்கும் சூப்பராக இருக்கும். சாம்பாருக்கு சூப்பராக இருக்கும்.
கர்ட் ரைஸ்க்கு சூப்பராக இருக்கும். இதே இது நம்ம இட்லி தோசைக்கு வச்சு அப்படியே நடுவில் வச்சுட்டு குழந்தைங்களுக்கு அப்படியே போல் பண்ணி கொடுங்க, சூப்பராக இருக்கும். அப்படியே ரோல் பண்ணி கொடுத்தீங்கன்னா